ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட்டாக 2025 ரிலீஸ் ஆன பெஸ்ட் இசைக்கை அனிமே லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தமிழ் டப்பிங்லாம் எதுவுமே கிடையாது, ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசைக்கை அப்படின்ற அனிமே தான். இந்த இசைக்கை அனிமேல நிறைய பேருக்கு இசைக்கை அனிமே தான் பிடிக்கும், நிறைய பேர் இசைக்கை அனிமே மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த அக்டோபருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன அனிமேஸில் இந்த இசைக்கை அனிமே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய ட்ரெண்ட் ஆயிருக்கு. நானே வந்து கூட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவுமே நார்மலான ஒரு இசைக்கை அனிமே மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம நார்மலான வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து செத்து போனதுக்கப்புறம் வேறு ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் வந்து ஓவர் பவர்டாக ரீஇன்கார்னேட் ஆவான். அங்கே அவன் என்னென்னலாம் பண்ணுறான்றதான் இதுவுமே கதையாக இருக்கும். பட் இதில் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, இவன் வந்து ஒரு அசாசினோ இல்லை ஒரு கில்லரோ இல்லை ஓவர் பவர்டான கிங்காவோ அப்படிலாம் ரீஇன்கார்னேட் ஆகலை, ஒரு கேதரராக ரீஇன்கார்னேட் ஆகிறான். ஒரு கேதரர்னா என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற அந்த ரேர் ஐட்டம்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் விற்கிறது, இந்த மாதிரியாக இருக்கும். ரொம்பவே ஃபீல் குட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஆக்ஷன் பேஸ்டான அனிமேலாம் கிடையாது, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே மாதிரி தான் போகும். ஒரு 4 எபிசோடு வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அனிமேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்னென்னா, அந்த மெயின் கேரக்டர் டக்கேருன்னு ஒருத்தர் இருப்பான், வந்து ஹீரோ. அவன் வந்து ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர். அந்த கடவுள் வந்து அவனுக்கு நிறைய பவர் கொடுத்துருப்பாங்க, அவனால் பண்ண முடியாத விஷயமே கிடையாது இந்த உலகத்தில். பட் வந்து அவன் வந்து எளிமையாக ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சி வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் என்னென்னா, அவன் வந்து சும்மா போய் அடுத்தவனை கொல்றது, பெரிய பெரிய மான்ஸ்டர் கூட சண்டை போடுறது அப்படிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், சாப்பிடுவான், வேலைக்கு போவான், சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி தான் அவனோட லைஃப் போயிட்டுருக்கும். பட் மற்றவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க, காமெடியாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமேவாக இருந்துச்சு. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து மை ஸ்டேட்டஸ் அஸ் அசாசின் ஆப்வியஸ்லி எக்ஸிஸ்ட் டு த ஹீரோஸ் அப்படின்ற ஒரு அனிமே. மற்ற அனிமேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சி கேரக்டர்ஸ் தான் வந்து டெலிபோர்ட் ஆகும், இல்லை நிறைய கனெக்ட் ஆகும், ஓவர் பவர்டாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். பட் இந்த அனிமேல வந்து ஒரு ஹைஸ்கூலில் இருக்கிற அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே வந்து டெலிபோர்ட் ஆயிடுவாங்க. ஒரு மேஜிக் பவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடும் வேறு ஒரு உலகத்துக்கு. அதாவது எதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னா, அந்த உலகத்தில் ஒரு கிங்டம் இருக்கும், அந்த கிங்டமில் வந்து ஒரு மான்ஸ்டர் கிங்கோ டெவில் கிங்கோ தெரியல, அவங்கள அழிக்கிறதுக்கு வந்து வேறு உலகத்திலிருந்து வந்த ஒருத்தரால் மட்டும்தான் அழிக்க முடியுன்றதுனால இவங்களை வந்து டெலிபோர்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. பட் நம்ம ஹீரோ தான் அந்த பவரை வச்சிருக்கவன். ஓவரான எம்சி மெயின் கேரக்டரே நம்ம ஹீரோ தான். பட் வந்து அவன் மற்ற யாருக்குமே நான் தான் அந்த மெயின் கேரக்டர்ன்ற தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணிப்பான். மற்ற எல்லாரும் வேற ஒருத்தன் தான் அந்த மெயின் கேரக்டர்னு நினச்சி அவனை வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. நம்ம ஹீரோவோட வேலை என்னன்னா அசாசின். அவன் வந்து தேடி போய் கொள்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான். முக்கியமான பிளாட் நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த எபிசோட் வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த கிங்டம் இருக்குல்ல, அவங்க வந்து அந்த மான்ஸ்டரோட கிங்கை கொள்றதுக்கு தானே இவங்களை டெலிபோர்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க மேலே சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பான். நைஸாக அப்படியே நைட்டு வெளியே போய் என்ன பண்ணுறாங்க, கிங்கு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவன் வந்து இவங்களுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிப்பான். அதே நேரத்தில் வந்து பொலிட்டிக்கலான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் காமிப்பாங்க. இந்த மாதிரி அந்த கிங்டமில் இருக்கிற சோல்ஜர்ஸு, அந்த மந்திரி மினிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த கிங்கை வந்து அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த கிங்கு வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக. அந்த மாதிரி கதைலாம் போயிட்டு இருக்கும், ரொம்பவே சீரியஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இசைக்கை அனிமே இருக்குல்ல, கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசைக்கை, இதுக்கும் டோட்டலி வேறு. இதோட அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அனிமேஷனில் இதை குறையே சொல்ல முடியாது, மியூசிக்குமே தரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்கடான ஒரு அனிமே தான் இது. வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃபு நீங்கள் நார்மலாக பார்க்குற இசைக்கை மாதிரிலாம் கிடையாது, வேறு லெவலான ஒரு இசைக்கைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 2025 நீங்கள் மறக்காமல் இந்த அனிமே பார்க்கணும், ஏன்னா தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து த டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸ் அப்படின்ற ஒரு அனிமே தான். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லா அனிமேவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஓவராலாக இசைக்கைனா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்ன ப்ரோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாதுல, அதனால தான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த அனிமேல வந்து நம்ம எம்சி கேரக்டர் வந்து ஒரு பொண்ணு, அவள் வந்து நார்மலான ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரு, அவள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறா. பட் இந்த அனிமேல வேறு வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆகாமல் அவள் சின்ன வயசில் எழுதியிருந்த ஒரு நாவல் கதை புக் இருக்கும், அந்த புக்குக்குள்ளே ரீஇன்கார்னேட் ஆயிடுவா. ஸோ அதில் என்னென்னலாம் நடக்குதுன்றது தான் கதையாக இருக்கும். ஒரு சின்ன ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேனே, ஸ்பாய்லர் கிடையாது, பட் வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்கிறேன். அதாவது அவள் வந்து அந்த எழுதின சின்ன வயசு புக்கில் வந்து ஹீரோயினாக ரீஇன்கார்னேட் ஆக மாட்டான், அந்த கதையில் இருக்க வில்லனாக ரீஇன்கார்னேட் ஆயிடுவா. இப்போ என்னென்னா, அந்த கதைப்படி பார்த்தோன்னா அந்த கேரக்டருக்கு அவளோட அக்காவை கொல்லணும். அப்படி அவளோட அக்காவை அவள் கொன்னான்னா இவளையும் கொன்றுவாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்றது இந்த கதைக்குள்ளே இருந்துக்கிட்டே அவள் வந்து எப்படிலாம் இந்த வில்லனாக இருந்துக்கிட்டு சாகாமல் இருக்கணுன்றது தான் இந்த கதை ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவும் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு அனிமே தான், ரொம்பவே நல்லா இருக்குது, அனிமேஷனுமே நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப் கிடையாது, ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான்.
தான். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 4வதாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து எ வைல்டு லாஸ்ட் பாஸ் அப்பியர்ட் அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமே வந்து ஒரு கேமுக்குள்ளே நடக்கிற மாதிரியான, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கேம். பட் வந்து வெளி உலகத்திலேருந்து யாருமே வந்து கேமுக்குள்ளே போய் மாட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது ஆக்சுவலாக ஒரு கேம் இருக்குப்பா, ஆன்லைன் கேமு. அந்த கேமில் கேமுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ஓவர் பவர்டாக இருக்குது. திடீர்னு வந்து கேமோட டேட்டா படி அவள் வந்து ஒரு பெரிய பாஸாக மாறிடுறா, ஃபைனல் பாஸாக மாறிடுறா. ஹீரோஸ் ஆனால் என்னென்னா, அவன் நினச்சா வந்து இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்து அடித்து கொண்டுற முடியும். பட் அவன் என்ன நினைக்கிறான்னா, அப்படி பண்ணால் கேமோட பேலன்ஸ் வந்து சரியாக இருக்காதுன்ட்டு ஹீரோஸை, அந்த கேம் கதைப்படி ஹீரோஸை அவளே கொல்ல விட்டுறா ஃபைனல் பாஸுங்கிறனால. இப்போ என்னென்னா, 200 வருஷம் கழித்து அந்த கேம் கதைப்படி அவள் செத்துட்டா. 200 வருஷம் கழித்து அந்த கேம் வேர்ல்டு வந்து ரியல் வேர்ல்டாக மாறிடுது. ஓகேவா, கேம் வேர்ல்டாக இல்லாமல் ரியல் வேர்ல்டாக, ஃபிசிக்கல் வேர்ல்டாக மாறிடுது. திருப்பி அவள் வந்து அந்த செத்து போன அந்த பாஸோட உடம்புலேயே வந்து ரீஇன்கார்னேட் ஆகிடுறா. அதாவது இது எதுவுமே வந்து வெளி உலகத்தில் நடக்கிற கதை கிடையாது, எல்லாமே கேமுக்குள்ளே நடக்கிற கதை. கேமுக்குள்ளேயே ரீஇன்கார்னேட் ஆகி கேமுக்குள்ளே இருக்கிற கேரக்டரே பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இசைக்கை தான். அதாவது நான் இப்போ சொல்லிட்டு வந்த எல்லா இசைக்காயுமே ஒரு வகையில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து தமிழ் டப்லாம் கிடையாது, வந்து ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் டப்பு தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேமுக்குள்ளே ரீஇன்கார்னேட் ஆனதுக்கப்புறம் அவள் வந்து பாஸ் தானே, அப்போ நிறைய ஹீரோஸ்லாம் வந்து அடிக்க வருவாங்கல்ல. இப்போ வந்து ரியல் வேர்ல்டாக மாறினால அவளுக்கு வந்து வலிக்கும், செத்துட்டா திருப்பி வர முடியாது. ஸோ அவள் எப்படி வந்து அந்த கேம் வேர்ல்டுக்குள்ளே சர்வை பண்ணுறான்ற மாதிரி தான் கதை கொண்டு போவாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இசைக்கை அனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா. 5வதாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து த ஃபேட்டட் மேஜிக்கல் பிரின்சஸ் ஹூ மேட் மீ பிரின்சஸ் அப்படின்ற ஒரு அனிமே தான். இதுவும் இசைக்கை அனிமே தான். இது வந்து லிட்ரலி எப்படி இருக்குன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல த டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸ்ன்ற அனிமே, அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, இதோட ஒன்லைன் எப்படி இருக்கும்னா, ஒரு நார்மல் வேர்ல்டில் இருக்கிற ஒருத்தி வந்து சாவ மாட்டா, என்னாச்சு எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எந்திக்கும் போது ஒரு கதைக்குள்ளே இருந்து எந்திப்பா, ஒரு கதை நாவல்குள்ளே இருந்து. அவள் சின்ன வயசில் எப்போமோ ரீட் பண்ணியிருந்த ஒரு கதை புக்கு, அந்த கதையில் இருக்கிற ஒரு பிரின்சஸாக இவன் வந்து இந்த கதையில் பிறந்திருப்பா. கதைப்படி சின்ன வயசுலேயே இந்த பிரின்சஸ் கேரக்டரை கொண்டுறணும், அதுதான் வந்து கதையில் நடக்கும். ஏன்னா அந்த பேலஸில் இருக்கவங்களும் சரி, இந்த ராஜ குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி என்ன நினைப்பாங்கன்னா, இவளை வந்து ஒரு த்ரெட்டாக நினைப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேயே கொல்லணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் அவள் வீக்கான ஒரு கேரக்டரு, அதனால இவளை கொண்டுடலான்றதெல்லாம் நினைப்பாங்க. இது வந்து அந்த கதை புக்கு படி இவள் வந்து சின்ன வயசுலேயே இந்த புக்கை படித்தனால ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றது இவளுக்கு தெரியும். ஸோ வந்து இவளை காப்பாற்றிக்கிறதுக்கு இவள் என்னென்னலாம் பண்ணுறான்றதான் இதுவுமே கதையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட அந்த அனிமே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன 5 அனிமேவுமே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நிறைய இசைக்கை அனிமேஸ்லாம் வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. பட் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா கொண்டு போன அனிமேவாக தோணுது. இன்னொரு 2-3 அனிமே இருக்குது, அதை வந்து நான் பார்ட் 2ல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.